ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ட்ரேடிங்கில் ஃபஸ்ட் கிளாஸ் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ரேடிங் பற்றின ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் எல்லோரும் ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸ்டாக்னா என்ன, ஷேர்னா என்னென்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஸ்டாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஒரு பில்டிங்கில் 10 ஃப்ளோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 ஃப்ளோரையும் நீங்கள் ஒரே ஸ்டாக், அதை ஒரே இது பில்டிங்காக வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. அதுவே ஷேர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 ஃப்ளோர் இருக்கிற பில்டிங்கை நீங்கள் ஒரே ஒரு ஃப்ளோர் மட்டும் வாங்கினீங்கன்னா அதுக்கான இது தான் ஷேர், ஒரு ஷேர்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பங்கு வாங்குறீங்கள, அதுதான் ஷேர்னு சொல்லுவாங்க. இப்போது ட்ரேடிங்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். ட்ரேடிங்குள்ளே நம்ம எதுக்கு போகிறோம், ஒய் ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய கம்பெனிஸ் இருப்பாங்க நிறையா பேர். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, டாடா கன்சல்டன்சி, இன்ஃபோசிஸு, ஜோகோ, எஸ்பிஐ, ஏர்டெல், இந்த மாதிரி இருக்கிற டிமார்ட் எல்லாமே கம்பெனிஸ், ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய கம்பெனிஸ். ரொம்ப நாளாகவே நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி கம்பெனி ரன் ஆகிட்டு வருதுன்னு தெரியும். இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட நெக்ஸ்ட் க்ரோத்துக்காக, எக்ஸாம்பிள் ஒரு நியூ பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா வேறு ஒரு பேங்க்லேயோ ஃபைனான்ஸ்லேயோ போய் லோன் கேட்க மாட்டாங்க. பக்கத்தில் எங்கேயோ போய் அவங்க லோன் வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க. ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னா, இன்வெஸ்டர்ஸை பிடிக்கிறாங்க. இப்போது அவங்க பார்த்தீங்கன்னா, கம்பெனி க்ரோ ஆக அவங்களோட ஷேர்ஸு, ஸ்டாக்ஸோட ப்ரைஸும் அதிகமாகும். எங்கே ஷேர்ஸோட வேல்யூ அதிகமாகுதோ அங்கே பையர்ஸ் வருவாங்க. ஷேர்ஸோட வேல்யூ குறையும்போது அங்கே செல்லர்ஸ் போவாங்க. அதாவது பீப்புள்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் நிறையா கம்பெனிஸ் இன்வெஸ்டரை நம்மளை இது பண்ணுறாங்க. எப்போ ப்ராஃபிட் எடுக்கிறது, எப்படி எடுக்கிறது, இப்போது கம்பெனியோட க்ரோத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சரியான டைமில் கம்பெனி எங்கே அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ட்ரேடிங்குள்ளே போவோம். ட்ரேடிங்கில் பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நல்லா தெரியும், டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் 2 இருக்குது. இதில் நம்ம ஒரு பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் நம்ம கேதர் பண்ண போகிறோம். அதையே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ சொன்ன கம்பெனிஸ் மட்டும் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. இப்போது ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதை நம்ம சூஸ் பண்ணணும், நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் சூஸ் பண்ணணும். நானும் இப்போது டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கேன், இல்லை கம்பெனிஸ் வச்சுருக்கேன், ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுருக்கேன், நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகலான்னா அதுக்கு போகலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர கம்பெனிஸ் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த கம்பெனிஸ் ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய கம்பெனியான்னு அங்கே ஆத்தரைஸ் வாங்கிட்டு அப்புறம் தான் ஷேர் மார்க்கெட்லேயே வருவாங்க. அதனால் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போது ஸ்டாக் மார்க்கெட்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது எங்கே கொடுக்குறது வாங்குறது நடக்குதோ அங்கே அதை ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போது ஷேர்ஸை வாங்கிறது விற்கிறது எல்லாமே இன்வெஸ்டர் தான், அதாவது நம்ம பீப்புள்ஸ் நம்ம தான். இப்போது ஷேர் மார்க்கெட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்துட்டிங்கன்னா, ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனின்னு 3 டைப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதிலெல்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நான் இப்போ எதில் ட்ரேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாரெக்ஸ் ட்ரேட் தான் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும். இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17th August 2025. நான் இதுக்கு முன்னாடி 7 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ நான் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, ரீசனலாக எதுவும் இல்லை, இப்போ இதில் பண்ணிகிட்ருக்கேன். ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 24 ஹவர்ஸும் ட்ரேட் பண்ணலாம், ஆல் டைமும் எனி டைமும் பண்ணலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. நம்ம எப்போனாலும் ட்ரேட் பண்ணலாம், நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது ட்ரேட் பண்ணலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ இந்தியா மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் டைம் மாதிரி 9 to 3 or 3:30 வரைக்கும் தான் பண்ண முடியும். மற்ற டைமில் நம்ம பண்ண முடியாது. இப்போ ஃபாரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதனால் எனக்கு கொஞ்சம் டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கிறாங்காட்டிக்கு நான் ஃபாரெக்ஸை சூஸ் பண்ணி அதை நான் பண்ணிட்டுருக்கேன். சரி, ஓகே ட்ரேடர்ஸ், இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டாபிக்குள்ளே போகலாம்.
ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆக முடியாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ட்ரேடிங்கில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸ்லோவாக தான் பிக் பண்ண முடியும். இப்போது எப்படி நம்ம ட்ரேடிங் பற்றி எல்லா நாலேஜும் நான் இந்த அப்கமிங் வீடியோஸில் அப்படியே நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தர போகிறேன். 1 செகண்ட், ஒரே நிமிஷம். இப்போது ட்ரேடிங்கில் ஷேர் மார்க்கெட் ஆர் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா எல்லோரும் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துல பையர்ஸ் அதிகமாக தேவைப்படுறாங்க, அந்த இடத்துல பையர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸ் குறையும் போது அந்த இடத்துல செல்லர்ஸ் வர்றாங்க. இப்போது ஸ்டாக்னா என்ன, ஷேர்னா என்ன அப்படி சொன்ன மாதிரி சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். இப்போது ஸ்டாக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு அப்போ சொன்ன மாதிரி தான், ஒரு பில்டிங் இருக்குது, அதில் 10 ஃப்ளோர் இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக ஒரு பில்டிங்காக வாங்கிட்டிங்கன்னா 10 ஃப்ளோரையும் சேர்த்து வாங்கிட்டிங்கன்னா அதுக்கு பேர் ஸ்டாக்கு. ஷேர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே 10 பில்டிங்கில் ஒரு ஃப்ளோரை மட்டும் 10ல் ஒரு பங்கு மட்டும் வாங்கினீங்கன்னா அதுக்கு பேர் ஷேரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ஸ்டாக்குக்கும் ஷேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். ஸ்டாக்கு ஷேரு இதில் ரெண்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிக ஷேர் எது இருக்கோ, யாருக்கிட்ட இருக்கோ அவங்க தான் அந்த கம்பெனியோட மூவ்மெண்ட்டை இது பண்ண முடியும், அப்பில் கொண்டு போக முடியும், டவுன்லேயும் கொண்டு போக முடியும். அதனால் இப்போது நிறைய அமௌண்ட்டை வச்சு தான் ட்ரேட் பண்ணணுமான்னு கேட்டால் பண்ணலாம். கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இந்த வீடியோஸ் பார்த்துட்டு உடனே ட்ரேட் பண்ணாதீங்க. எப்படின்னா ஒரு டெமோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் மூவ்மெண்ட் எப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் லைவ் மார்க்கெட்டில் இறங்கலாம். ட்ரேடிங்கில் நிறையா விஷயம் இருக்குது, அதை நான் அப்கமிங்கில் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். இப்போது நீங்கள் ஒரு நோட்டு பேனாவை எடுத்துகிட்டு நான் சொல்கிறத லைனாக எழுத ஆரம்பிங்க. இப்போ டாபிக்ஸ் எல்லாமே நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன், நீங்கள் அதை நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. 1 by 1 இந்த ரெக்கார்டிங் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சின்னதாக ட்ரேடிங் பார்த்தினா சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இப்போது பேசிக் ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லிட்டு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க, நோட்ஸு எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல்.